டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் என்ன பண்ணால் சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். 2 மா இலை, 2 கொய்யா இலை பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறோம். அதை பிடுங்கிட்டு வந்து அந்த தலையில் மண் பூச்சி எதுவும் இல்லாமல் தண்ணியில் அலசிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கரெக்டாக எண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க. அந்த மா இலை கொய்யா இலையோட சேர்த்து 2 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறீங்க. இதை வேக விட்றீங்க. கரெக்டாக அந்த 4 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வற்றணும். அதளவுக்கு வேக விட்டு வடிகட்டி வச்சுருங்க. வடிகட்டி வச்சுட்டு ஆறுனவனே அதை எடுத்து குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு சிம்பிள், நம்ம பெட்டில் இல்லை தரையில் தான் படுக்கணும். தரையில் படுத்துக்கிட்டு நம்ம எப்படி அம்மன் கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கு போனோம்னா உருளைக்கண்டம் போடுவோமோ அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்டில் 3 தரம், இங்கிட்டு 3 தரம், இங்கிட்டு 3 தரம், அதே மாதிரி உருண்டு எந்திரிச்சிடுறீங்க. இதை ரொட்டீனாக செஞ்சுட்டு வர கரெக்டாக 1 வாரத்தில் சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும்.